ரஷ்யாவுடைய அதிபரான புதினை டொனால்ட் ட்ரம்ப் வந்து கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திட்டு வரக்கூடிய இந்த நிலையில அமெரிக்க அதிபர் வந்து அதுக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாரு. தன்னுடைய சமூக ஊடக பதிவுல கூட அவர் கூறியிருக்கிறது என்ன அப்படின்னா, ரஷ்யாவுடைய விளாடிமிர் புதினோட எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல உறவுன்றது இருக்கு. ஆனா அவருக்கு ஏதோ ஆகிருச்சு. அவர் முற்றிலுமே பைத்தியமாகிட்டாரு. அவர் தேவையில்லாம நிறைய பேரை கொன்னுட்டு இருக்கிறாரு. நான் வீரர்களை பற்றி மட்டும் பேசல, எந்த காரணமுமே இல்லாம ஏவுகணைகளை மற்றும் ட்ரோன்களை வந்து உக்ரைன்ல இருக்கக்கூடிய நகரங்களை வந்து சுட வச்சிட்டு இருக்கிறாரு. அவரு உக்ரைனுடைய ஒரு பகுதியை மட்டும் விரும்பல அப்படின்றது கிடையாது, முழு உக்ரைனுமே அவர் விரும்பலாரு அப்படின்றதுதான் எப்போதுமே நான் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஒருவேளை அது சரியா இருக்கலாம், அது ரஷ்யாவுடைய வீழ்ச்சிக்குமே வழிவகுக்கும். புதின் செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பற்றி விமர்சிச்சிருக்கக்கூடிய ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி பேசும் விதத்தால தன்னுடைய நாட்டுக்கு எந்த நன்மையுமே செய்யறதில்ல, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய எல்லாமே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளா தான் இருக்கு, அதுவும் எனக்கு பிடிக்கல, அதை நிறுத்துறது அவருக்கு நல்லது அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. நேற்று பல உக்ரைனிய நகரங்கள்ல வந்து ரஷ்யா விமானப்படை நடத்தியிருக்கக்கூடிய கடுமையான தாக்குதல்ல 12 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. உக்ரைன் விமானப்படை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய யூரி இஸ்னட் வந்து பேசும்போது 3 ஆண்டுகளுக்கு மேலாக போர்ல இது மிகப்பெரிய ஒரு நாளான தாக்குதலாகவும் இருக்கு அப்படின்னு அவர் கூறியிருக்கிறாரு. ரஷ்யா வந்து 298 ட்ரோன்களை பயன்படுத்தி இருக்கு. அதுல 69 ஏவுகணைகள் மற்றும் ஈரான்ல தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாஷித் ட்ரோன்கள் அடங்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கு அப்படின்றதையும் அவர் கூறியிருக்கிறாரு.